கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3, 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் யாரு? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன புலம்புறாங்கன்னா, நான் என்ன செஞ்சாலும் அது என்னோட வாழ்க்கையில வாய்க்கிறதே இல்லை, நான் தொட்டா நஷ்டம், நான் ஒரு வியாபாரம் பண்ண போனேன்னா வியாபாரம் நடக்கிறது இல்லை, நான் ஒரு தொழிலுக்கு போனா அந்த தொழில் எனக்கு நடக்கிறது இல்லை, எனக்கு முன்னால என்னுடைய சனியன் போய் அங்க உட்கார்ந்து இருக்குது, நான் யாராவது ஒருத்தரை சந்திக்க போனா அவன் வெளியூர் போயிடுறான், எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை, தொட்டதெல்லாம் விளங்குறதே இல்லை. அதாவது பாவி போன பக்கம் ஏரியும் பாலாகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழியின்படி என்னுடைய வாழ்க்கை நடக்குது. ஏன்னா நான் என்ன பாவம் பண்ணினேன்னு எனக்கு தெரியல. நான் செஞ்ச பாவமா, இல்ல என் முன்னோர்கள் செஞ்ச பாவமா, எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, யாரு செஞ்ச பாவம்னு தெரியல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது இல்லை, அதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. ஒருவேளை நீங்க அதை கேட்டிருக்கிறீங்களே, என்னமோ நிறைய பேர் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். நானுமே கூட அப்படி புலம்பி இருக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்த போது நான் அப்படி நான் புலம்பி இருக்கிறேன், அப்படி வேதனைப்பட்டிருக்கிறேன், அழுது இருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் அப்படி புலம்பி அழுகிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறாரு. நீ என்ன செஞ்சாலும் அதுல அது சக்சஸ் ஆகும் அப்படின்னா, அப்ப நம்ம எதை செஞ்சாலும் சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வேதம் சொல்லுது. இம்மானுவேலர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவானுங்க. அப்ப 24 மணி நேரமும் நாம இந்த வேதத்தையே வாசிச்சுக்கிட்டு இருந்துட்டோம்னாவே, 24 மணி நேரம் இந்த வேதத்திலே நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தாவே போதும். நாம எப்படி இருப்போம்? ரொம்ப செழிப்பா இருப்போம், நமக்குள்ள கஷ்டம் இருக்காது, நம்ம எது செஞ்சாலும் அதுல ஜெயம் பெறலாம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம்னா இல்ல. இந்த இரவும் கர்த்தரோட வேதத்துல பிரியமாய் இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வேத வசனங்களை நாம எப்பொழுது கேட்டாலும் சரி, அதை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். எரேமியா 15:16 ஒரு வார்த்தை இருக்கு. எரேமியா சொல்லுவார், உம்முடைய வார்த்தையை கேட்ட உடனே நான் உட்கொண்டேன் அப்படிம்பார். உன்னுடைய வார்த்தையை கேட்ட உடனே நான் உட்கொண்டேன், என் இருதயம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குதும்பார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா, இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்ம உட்கொள்ளணும், உள்வாங்கணும். இது எப்பொழுது கிடைச்சாலும் சரி, எப்ப இந்த வேதத்தின் வசனங்கள் நம்முடைய பார்வையில பட்டாலும் சரி, செவிகளில விழுந்தாலும் சரி, அது மேல நம்ம பிரியமா இருக்கணும். நமக்கு அது கிடைக்காதா அப்படின்னு பிரியமா இருக்கும். அப்ப பிரியமா இருந்து அந்த வேதத்தின் மீது அதை தியானிக்கிறவன் பாக்கியவன். தியானிக்கிறவனா அனுதினமும் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு நண்பரை பிடிக்குதுன்னு வச்சுங்க, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நண்பர் இடத்துல தினமும் பேசுவீங்க, தினமும் போன் பண்ணுவீங்க, தினமும் அவருடைய உடல் நலத்தை விசாரிப்பீங்க, அவர் உங்களை விசாரிப்பார். ஏன்னா அவரை உங்களுக்கு பிடிக்கும். என் மனசுக்கு பிடிச்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு, எங்கேயும் அவர் இன்னைக்கு எனக்கு போன் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை தேட ஆரம்பிப்பீங்க. எதுக்காக அந்த தேடல் இருக்குதுன்னா, உங்கள் இருதயத்துக்கு ரொம்ப பிடித்தமானவர் அவர். அப்ப உங்களுக்கு விருப்பம் உள்ள அந்த மனிதன் ஒரு நாளாவது உங்களை தொடர்பு கொள்ளினாலும், ஒரு நாள் அவரை பார்க்கலினாலும், எப்படி நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறதோ அவரை பார்க்கறதுக்கு, அது மாதிரி இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்கு பிடிக்கணும், நாம் இதை ரசிக்கணும். அப்பதான் இந்த வார்த்தைகள் நமக்குள்ள உள்வாங்கி, ஆகா அருமையா இருக்குது, இந்த வார்த்தை ருசியா இருக்குது, இந்த வார்த்தை சந்தோஷமா இருக்கு, இந்த வார்த்தை மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி, இந்த வார்த்தை நமக்கு விருப்பம் உள்ளதா இருக்கிறப்பதான் நாம தினமும் இந்த வார்த்தையை குறித்து என்ன பண்ணுவோம்? யோசிப்போம்.
அப்ப என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தியானமா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வேதத்தின்படி நடக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் தியானம். இப்ப ஒரு தப்பான காரியம் நம்ம கண்ணு முன்னால நடக்குது, அதை போய் நீங்க ஏன் இப்படி தவறு பண்றீங்க, இது செய்யாதீங்க, இது தவறு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உணர்த்தும்படியா பேசுறோம் பாத்தீங்களா, அது வேதத்தின்படி நடக்கிற விஷயம். அதிகாலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் பாத்தீங்களா, அது வேதத்தின்படி நடக்கிற விஷயம். இரவுல உங்கள் படுக்கையில பேசிக் கொண்டிருங்கள்னு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. அப்ப ராத்திரி நம்ம படுக்க போறப்ப அந்த படுக்கையில உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நீர் என்னை பகல் முழுவதும் பாதுகாத்ததுக்காக நன்றி, இரவு முழுவதும் உங்க கரத்துல கொடுத்துட்டேன், என்னை பாதுகாத்துங்க, நாளை காலையில் எந்திரிச்சு நான் என்னுடைய பணியை பார்க்கணும்னு சொல்லி அந்த இரவை அவருடைய கையில கொடுத்துட்டு நாம தூங்க போறோம் பாத்தீங்களா, அதுதான் தியானம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களும் நாம் செய்கிற போது இது வேதத்துல எந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய ஞாபகத்துக்கு வருது பாத்தீங்களா, அதுதான் தியானம். அதுக்காக நீங்க வேதத்தை படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இதனோட இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இதை யாருக்கு போய் சொல்லணும்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அல்ல. கர்த்தரோட ஊழியக்காரர்கள் வேதத்தை பத்தி நிறைய சொல்றப்ப நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், நாமும் அது மாதிரியே செய்யணும்னு. ஆனா அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நேரம் வேதத்தை வாசிப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு வேலையே. ஏன்னா மற்றவர்கள் அவருடைய வாயில வேதத்தை தேடுவாங்க. இப்ப நான் வேதத்தை தவிர வேறொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வைங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்க, என்ன இந்த பிரதர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல என்னை வேற எங்காவது நீங்க பாத்தீங்கன்னாலும் என்ன நினைப்பீங்க, பிரதர் நான் ஏதாவது சொன்னா கூட அது வேதத்திலிருந்து எதையாவது ஒன்றைத்தான் எடுத்து சொல்லுவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. அது மாதிரி ஊழியத்தில் இருக்கிறவங்க அனுதினமும் இந்த வேதத்தை வாசிட்டு இருக்கிறதா அவங்க வேலையை. ஆனா பொதுமக்களாகிய நமக்கு, அடிமட்ட தொழிலாளிகளுக்கு, நடுத்தர வர்க்கத்தாருக்கு, உலக வேலையில இருக்கிறவங்களுக்கு எப்படி தியானமா இருக்க முடியும்னா, நாம் செய்கிற பணியில வேதத்தின் வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் செய்கிற வேலைய வேதத்தின்படி செய்யணும். உன் எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ உண்மையா நடன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப நாம வேலை செய்யற இடத்துல உண்மையா வேலை செஞ்சோம்னாவே அந்த வேதத்தை தியானிக்கிறோம்னு அர்த்தம், வேதத்தின்படி நடக்கிறோம்னு அர்த்தம். ஒருவனை கெட்ட வார்த்தையினால நம்ம திட்டாம இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம திட்டக்கூடாது, ஏன்னா நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், அதனால தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட நியாயமா தர்மமா பேசுறோம் பாத்தீங்களா, அது வேதத்தின்படி நடக்கிறதா. யாருடைய பணத்தையும் அபகரிக்காம இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஐயோ இது அவங்களுடைய பொருள், இது அவங்களுக்கு சொந்தமானது, அது அவங்க கிட்டதான் போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் வேதத்தை தியானிக்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை விருப்பப்பட்டு படிக்கிறோம், அது நம்ம இருதயத்துக்கு பிடிக்குது, அதன்படி நாம நடக்க ஆரம்பிக்கிறப்போ நாம் அதை தியானிப்பதாக அர்த்தம். அப்படி தியானிக்கிறவன் பாக்கியவான். சரி, அந்த தியானம் என்ன, அப்படி தியானிக்கிறவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். நீர்கால்கள்ல, ஆத்தோரத்துல, வாய்க்கா ஓரத்துல, குளத்து ஓரத்துல, ஏரிக்கரையில நடப்பட்டிருக்கிற மரங்கள் பாத்தீங்கன்னா செலுசெலுப்பா இருக்கும், அது வாடவே வாடாது, எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும். இலையுதிர் காலத்துல கூட அந்த இலைகள் உதிர்றதுக்கு முன்னால இன்னொரு இலை உருவாயிருக்கும். இப்ப வறட்சியான இடத்துல இருக்கிற மரங்களை பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இலையுதிர் காலத்துல எல்லா இலைகளும் உதிர்ந்து போயிடும், மொட்டை மரமா நிற்கும். நமக்கு அதை பாக்குறப்ப இந்த மரம் உயிரோட இருக்குதா இல்ல செத்து போச்சா, இது கீழே இது விழுந்துருமா அப்படிங்கிற பயம் ஏற்படுற அளவுக்கு அந்த மரத்துல ஒரு இலை கூட இருக்காது. அப்புறம் மழை பெஞ்சதுக்கு பிறகு, குளிர்காலம் வந்ததுக்கு பிறகு லேசா துளிர் விடும் இல்லையா, இதைத்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நீர்கால்களில் ஓரமா இருக்கக்கூடிய அந்த மரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இலை உதிர்வதற்கு முன்பாகவே இன்னொரு இலை உருவாயிரும். அது வறண்டு நிக்கிறத நம்ம பார்க்க முடியாது, செழுமையாகவே இருக்கும். அப்படி கர்த்தருடைய வசனத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் வறட்சியை பார்க்க மாட்டான், பட்டினியை பார்க்க மாட்டான், பசியை பார்க்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான், செழிப்பாகவே இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனா. வாலிப வயசுல எப்படி இருக்கணும், அந்த வாலிப வயதுக்கு உண்டான கனி. திருமண வயதில் எப்படி இருக்கணும், திருமண வயதிற்கு உண்டான கனி. புருஷனா என்ன பண்ணணும், புருஷனுக்கு உண்டான கனி. தகப்பனா என்ன பண்ணணும், தகப்பனுக்கு உண்டான கனி. மாமனாரா மாமியாரா என்ன பண்ணணும், அவர்கள் அந்த வயதிற்கு உண்டான கனி. தாத்தா பாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த வயதுல அதுக்கான கனி. அப்ப அந்தந்த காலத்துல அதற்கான முதிர்ச்சி அடைந்து அதற்கேற்ற பலனை இந்த உலகிற்கு கொடுக்கிற மனுஷனா அவன் இருப்பான். அப்படின்னா அவன் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும், அவன் என்ன செஞ்சாலும் அது நன்மையாத்தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்றதா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிப்பான்.
தனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சிறப்பா நடக்கும். தான் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா நல்ல விதமா கட்டி முடியும். கடன் வாங்காம, அகலக்கால் வைக்காம, அந்த வீடு கட்டினதுனால அவன் கஷ்டப்படாம, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கும்படியா இருக்கும். திருமணம் பண்ணி வச்சா அந்த திருமணம் பிள்ளைகள் நல்ல திருமண திருமண வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அவன் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா அந்த வியாபாரத்துல நஷ்டத்தை பார்க்க மாட்டான், வியாபாரத்துல லாபத்தை தான் பார்ப்பான். ஒரு தொழிலை தொடங்கினால் அந்த தொழில முன்னேற்றத்தை தான் பார்ப்பான். படிக்க ஆரம்பிச்சானா அந்த படிப்புல அதிக மதிப்பெண்கள் வாங்கி அவன் தேர்ச்சி பெறும். எவ்வளவு அற்புதமான விஷயத்தை பாருங்க. அவன் ஒரு நாளும் துக்கப்பட மாட்டான், ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டான், ஒரு நாளும் இலை உதிர்ந்து போயிருக்கிற வறண்ட மரத்தை போல இருக்க மாட்டான். பிரியமானவர்கள், இதுக்காக நம்ம ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தின்படி உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, போதும். இப்போ இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு மதுபானம் இருக்கு, குடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். உடனே இந்தாங்க குடிங்கன்னு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ மதுபான பிரியனா இருக்காத, மதுபானம் உன்னை படுபாதாளத்துக்கு தள்ளிருன்னு வேதத்துல வசனம் இருக்குன்னு சொல்லி, இல்லப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். இந்த வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாலையும் அவன் நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நடுவுல ஒரு சின்ன விஷயம் நடக்குது. என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுக்கு வருது இல்லைங்களா? அதுதான் தியானம். அதுதான் தியானம். ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு நன்மை செய்ய போறீங்க. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் பசியில இருக்கிறாங்கிறத நீங்க பாக்குறீங்க, அவனுக்கு கொண்டு ஒரு உணவு வாங்கி கொடுக்குறீங்க. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு? உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த வசனம் உங்கள் நினைவுக்கு வருது பாத்தீங்களா? அதுதான் தியானம். இப்படி இருக்கிறவன் தான் இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன். வேதத்தை இந்த இம்மானுவேலர் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு, எப்பொழுதும் நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். அதனால அப்படிப்பட்ட இருதயத்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் செய்வதெல்லாம் பாக்கியம். அன்பானவர்களே, நீங்க என்னென்னவெல்லாம் இந்த உலகத்துல செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துலயும் நீங்க வெற்றி சிறக்கணும். தொழில்ல, வியாபாரத்துல, ஊழியத்துல, குடும்ப விஷயத்துல எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பொறுமையா உட்கார்ந்து யோசனை பண்ணி அதை வாழ்க்கை முறையா கொண்டு வாங்க. நிச்சயமாகவே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இடத்துல கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் செய். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி கர்த்தருடைய வசனத்தில நாங்கள் தியானமா இருக்க, இந்த உலக வாழ்க்கையில உம்முடைய வசனத்தை முன்வைத்து அதன்படி எங்களுடைய பணியிலும் வியாபாரத்திலும் ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் உம்முடைய வசனத்தை முன்வைத்து நாங்கள் நடக்க நீங்க கிருபை பாராட்டு. அதன் மூலம் நாங்கள் இலையுதிராத மரத்தை போல எப்பொழுதும் பசுமையாகவே இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நாங்கள் வெற்றி பெற நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.